இனியவை 40 பாடலின் கருத்துகள். கடவுள் வாழ்த்து. 3 கண்களை உடைய சிவபெருமானின் திருவடிகளை அடைதலும், துளசி மாலையை அணிந்த திருமாலை வணங்குதலும், 4 முகங்களை உடைய பிரம்மனை முன்பு சென்று வழிபடுதலும் இனியதாக இனியவை 40 கூறுகிறது. பாடல் 1. பிச்சை எடுத்து உண்டாலும் கற்றல் மிக இனிது, கசடர கல்வி கற்றவர் சபையில் உதவுதல் மிகவும் இனியது, முத்தை போன்ற பற்களை உடைய பெண்களின் வாய்ச்சொல் இனிது, கற்றறிந்த சான்றோரை துணை கொள்ளுதல் தெளிவாக இனிது. 2ஆம் பாடலின் கருத்து. பொருள் உடையவன் பிறருக்கு கொடுத்தல் இனிது, கணவன் மனைவி இருவர் மனமும் ஒன்றுபட்டு இல்வாழ்க்கை வாழ்தல் மிகவும் இனிது, அவ்வாறு ஒன்றுபடா நிலை இருப்பின் அந்த உறவை நீக்கி காலந்தாழ்த்தாமல் பிரிந்து விடுதல் இனிது. 3ஆவது பாடலின் கருத்து. கட்டளை இட்டு சொன்ன செயலை மறுக்காமல் செய்யும் வேலையாட்களை பெற்றிருத்தல் மிகவும் இனிது, தினந்தோறும் குற்றம் செய்யாதவனாய் கற்றல் மிக இனிது, தனக்கென்று உழவு மாடுகளை உடையவன் வேளாண்மை அதாவது விவசாயம் செய்தல் இனிது, அதுபோல தான் செல்லும் வழியில் இருப்பவர்களிடம் நட்பு கொள்ளுதல் மிக இனிது. 4ஆவது பாடல். மன்னன் யானை படைகளை ஏற்படுத்தி கொள்ளுதல் இனிது, பிறரின் இறைச்சியை சாப்பிட்டு தன் உடலை வளர்த்து கொள்ளாமை மிக இனிது, காட்டில் உள்ள ஆற்றின் அருகில் அமைந்த ஊரில் இருத்தல் இனிது, மானம் உடையவரின் கொள்கைகள் இனிது. பாடல் 5இன் கருத்து. பிற உயிர்களை கொல்லாமை மிகவும் இனிது, மன்னன் தன்னிடம் வேலை செய்பவர்களிடம் நடுவு நிலைமை தவறி பாராட்டாதிருத்தல் இனிது, மன்னன் செங்கோலை உடையவனாக இருத்தல் இனிது, எவர் மீதும் குற்றம் கூறாதிருத்தல் மிகவும் இனிது. பாடல் 6இன் கருத்து. முடிந்த அளவு அறத்தை செய்தல் மிகவும் நல்லது, நல்ல செயல்களை செய்பவர் சொல்லும் பயனுடைய சொற்கள் மிகவும் இனிது, கல்வியை உடையவராய் திறமையற்றவர்களை காப்பாக கொள்ளுதல் மிக இனிது. பாடல் 7இன் கருத்து. அந்தணர் வேதத்தை மறவாமை மிக இனிது, மனைவி மக்களிடம் அன்பு உடையவன் படையை ஆளும் தன்மை மிகவும் இனிது, தந்தையே ஆனாலும் தீய வழியில் செல்லும்போது மகன் அதன் சொல் கொண்டு அதன் வழியில் செல்லாதிருத்தல் நல்லது. பாடல் 8இன் கருத்து. தான் ஏறிச் செல்லும் குதிரை வலிமை உடையதாக இருத்தல் இனிது, மாலையை அணிந்த மன்னன் தாம் செல்லும் போர்க்களத்தில் கரிய மலை போன்ற யானை கோபம் கொண்டு செய்யும் போரை காண்பது இனிது, நல்ல செயல்களில் விருப்பம் உடையவர் சொல்லும் சொற்களை தயக்கமின்றி கேட்டல் மிகவும் இனிது. பாடல் 9இன் கருத்து. தம்மிடத்து வந்து சேருபவர் செல்வம் உடையவராய் வாழ்தல் மிகவும் இனிது, வானத்தில் பறந்து ஒளி வீசும் நிலவை பார்த்தல் இனிது, குற்றம் இல்லாத கொள்கை உடையவராய் எல்லாருக்கும் இறங்கி அன்புடையவராய் இருத்தல் மிகவும் இனிது. பாடல் 10இன் கருத்து. கடன் பெற்று உண்டு வாழாதிருத்தலை காணுதல் மிக இனிது, கற்பு சிறப்பில்லாத மனைவியரை விலகிவிடுதல் இனிது, மனதில் சிறந்த நல்ல குணங்கள் இல்லாதவரை விட்டு நீங்கி விடுதல் எல்லாவற்றை விடவும் இனிது. பாடல் 11இன் கருத்து. செல்லுகின்ற வழியில் பல ஊர்களில் பிச்சை எடுத்து வாழாமை மிகவும் இனிது, தவறான வழியில் சென்று பெறாத அறிவின் நுட்பம் இனிது, பசியினால் உயிர் இழந்தாலும் உண்ணத்தகாதவர் கையில் உணவை பெற்று உண்ணாத பெருமை போல் சிறப்பு உடையது வேறு இல்லை. பாடல் 12இன் கருத்து. குழந்தைகள் நோயின்றி வாழ்தல் இனிது, பேசுவதற்கு உரிய சபையை அறிந்து அச்சமின்றி பேசும் கல்வி இனிது, மயக்கம் இல்லாதவர்களாய் மாண்பு உடையவர்களை சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காதிருப்பின் அது இனிது. பாடல் 13இன் கருத்து. ஒருவர் மானம் இழந்த பின் உயிர் வாழாதிருத்தல் மிகவும் இனிது,
தான் வாழும் இருப்பு சிதையாதபடி அடங்கி வாழ்தல் மிக இனிது. குறையொன்றும் இல்லாது மிகுந்த பொருள் உடையவராதல் உலக மக்கள் அனைவருக்கும் இனிது.